ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம்மேட் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெஜ் கீமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் இந்த ஹோம்மேட் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த வெஜ் கீமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 100 மீல் மேக்கரை சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா கடுகு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். சோம்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ வந்து வெங்காயம் நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 2 பச்சை மிளகா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பச்சை வாசனை தான் போய் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி, ஒரு பெரிய பழுத்த தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸாக இருந்தால் 2 தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் பிளேட் போட்டு மூடி விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருந்த அந்த மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டு மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா தண்ணி விட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி மேலே தூவி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா வெஜ் கீமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு வெஜ் கீமா. நீங்களும் இந்த வெஜ் கீமா ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.